துறை தலைமை துறை இயக்குனர் இருக்கிறீர்கள், நீங்கள் லெட்டர் பேட் பண்ணுங்க, விசிட்டிங் கார்டு பண்ணுறீங்க. அந்த விசிட்டிங் கார்டை கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ் போகணும், விசிட்டிங் கார்டை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும். அந்த அதிகாரிகள் மதிக்கணும்னா சொல்லுங்க, அடுத்தது என்னவோ அதுக்கு நாங்கள் தலைமையில் இருந்து நாங்கள் பேசுகிறோம். எனவே அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் போகும்போதே நமக்கு தயங்கி போனோம்னா நம்ம எதையுமே வர முடியாது. ஒரு பெரிய அமைப்பு சாதாரண அமைப்பு வச்சிருப்பான், பெரிய துணி போட்டிருப்பான், போய் ஆடு பண்ணுவான், போய் ஆசைப்படுறேன். எல்லா அதிகாரிகளும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், ஆனா நம்ம தான் பப்ளிக் சர்வெண்ட். அது முதல்ல புரிஞ்சுங்க. நமக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அதிகாரிகள், தவிர அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் நாம் அல்ல. எந்த கேள்வியையும் எந்த குடிமகனும் கேட்கலாம். நாம் ஒரு அமைப்பினுடைய அமைப்பு இருக்கின்ற அந்த நிர்வாகத்தில் இருக்கின்ற அந்த திமிரோடு நாம் இருக்கிறோம். நீங்க பத்திலாம் அரிசிப்போங்க, இல்லை ஒரு 10,000 தொடர்புகள் நீங்க கேட்க போவதில்லை. உங்கள் பகுதியில் என்ன பிரச்சனையோ அதை கொண்டு செல்வது அதிகாரிகளுடைய கவனத்தில் கொண்டு செல்வது. இது கூட்டமைப்பு தான் கொண்டு செல்கிறது என்பது தெளிவாக தெரிவிப்பது. அதுதான் முக்கியம். வேற வேற அமைப்புகளை போய் சொன்னீங்கன்னா அது பயன்படாது, அது நமக்கு பயன்படாது. உலகத்திற்கு நீங்களுடைய அறிக்கையை பார்த்தவங்க தெரியும். புலனத்தில் பையன் சொன்னதை போல எந்தெந்த அறிக்கைகளுடைய கூட்டமைப்பை சார்ந்து வருகிறது. இன்றைக்கு விஜய் கட்சியில நம்ம கூட்டமைப்பு அவருக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லல. ஆனால் அவர் பொறுப்பேற்ற பிறகு நம்ம ஐயா சொன்னதை போல மோடியை சந்தித்த போது திருக்குறளை பேசிக்கொள்ளார் சொன்னார். இதற்கு நம்மள போராடி இருக்கிறோம். ஐநா மன்ற யுனெஸ்கோ வரையில் நம்ம தான் கோரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். அதன் பிறகு 3 போராட்டங்கள், டெல்லியில ஒரு போராட்டம், இங்கே எல்லா மாவட்டங்களிலே ஒரு போராட்டம், சென்னையில ஒரு போராட்டம், அதே கோரிக்கை இருக்கிறோம். அதை மோடியிலே கொண்டு சென்று விஜய் அவர்கள் முதல்வராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு ஆளுநர் வரையிலே அதே கோரிக்கைகளை நம்முடைய கூட்டமைப்பு என்ன கோரிக்கை கொடுத்திருக்கிறத பார்த்து ஆளுநர் வரையில் வந்தார். திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய கோரிக்கை சென்னை மதுரை நாடாளுமன்ற சென்னை மதுரை நீதிமன்றங்களிலே தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆளுநர் முறையிலே வந்திருக்கிறார். 60-63% இடஒதுக்கீட்டை காப்பதற்கான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது இன்றைக்கு ஆளுநர் முறையில் அவர்கள் வைத்திருக்கிறார். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு ஆளுநர் முறையில் கொடுக்கிறார். இதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காக ஆளுநர் முதல்வர்களை பாராட்டி நாம் கடிதம் எழுதியிருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள்